வணக்கம். இன்னைக்கு நம்ம தெனாலிராமனின் கலகலப்பான கதையா பார்க்க போறோம். இந்த கதையோட பேரு காளி விகட கவி. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? சுமார் 480 வருடங்களுக்கு முன் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான் தெனாலிராமன். இளமையிலே அவன் தன் தந்தையை இழந்தான். அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்த அவனுடைய தாய் மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர். தெனாலிராமனுக்கு பள்ளி செல்வது என்பது பிடிக்காத விஷயமாக இருந்தது. ஆனால் அவன் பேச்சு திறமையும் நகைச்சுவையும் இயற்கையாகவே பெற்றிருந்தான். தந்தை இல்லாததால் தெனாலிராமனே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் என்ன செய்வதென்று அறியாமல் அந்த கவலை அவனை தினமும் வாட்டியது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி அவன் முன் தோன்றுவாள் என்று சொல்லி சென்றார். அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோயிலுக்கு சென்று முனிவர் கற்று தந்த மந்திரத்தை 108 முறை ஜபித்தான். ஆனால் காளியோ அவன் முன் தோன்றவில்லை. பிறகுதான் யோசித்தான், முனிவர் 1008 முறை அல்லவா சொல்ல சொன்னார் என்று. உடனே கண்களை மூடி மீண்டும் ஜெபிக்க தொடங்கினான். இரவும் வந்துவிட்டது. ஆனாலும் ராமன் கோயிலை விட்டு போகவில்லை. திடீரென காளி அவன் முன்னே தோன்றினாள். என்னை ஏன் அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாக கேட்டாள். அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான். தாயே, நானோ வறுமையில் வாடுகிறேன். என் வறுமை நீங்கும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன் என்றான். காளியோ பெரிதாக சிரித்தாள். உனக்கு பேராசைதான், கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா? ஆம் தாயே, புகழடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும், இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன். காளி புன்னகையுடன் தன் 2 கரங்களை நீட்டினாள். அதில் 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தன. அந்த கிண்ணங்களை ராமனிடம் தந்தார் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பால் மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி என்றால் புன்னகையுடன். ராமன், என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்து சொல்கிறாய். நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சற்று நேரம் சிந்திப்பது போல நின்றான். பிறகு சட்டென்று இடது கரத்தில் இருந்த பாலை வலது கரத்தில் இருந்த கிண்ணத்தில் கொட்டிவிட்டு அந்த கிண்ணத்து பாலை மடமடவென குடித்துவிட்டு சிரித்தான். காளி திகைத்து நின்றாள். நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்க சொன்னேன். ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலை தானே குடித்தேன் என்றான். ஏன் 2ஐயும் ஒன்றாக கலந்தாய்? கலக்க கூடாது என்று நீங்க சொல்லவில்லையே தாயே. காளி புன்னகை புரிந்தாள். ராமா, என்னையே ஏமாற்றி விட்டாய். நீ பெரும் புலவன் என்று பெயர் பெறாமல் விகட கவி என்று பெயர் பெறுவாய் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தாள். ராமன் விகட கவி என்று சொல்லி பார்த்து சிரித்தான். திருப்பி படித்தாலும் விகட கவி என்று வருகிறதே என்று மகிழ்ந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.